இந்த கோமதியோட அன்னை குடும்பம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு வந்திருக்கிறதால பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து தங்கமேலோட ஒட்டுமொத்த பிரச்சனையுமே மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்காங்க. அந்த பாண்டியன் குடும்பத்தோட நிம்மதியெல்லாம் கெடுக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சக்தியில கொஞ்சம் கூட திருந்தாம மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தை குத்தி காமிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம கோமதியோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், இதுக்கு மேல நம்ம அங்க இருந்தா பிரச்சனை யாரும் அப்படி சொல்லி யோசிக்கிற பாண்டியன் வந்துட்டு வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம அவர் பாட்டு கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போனப்பதான் பாண்டியனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாக்கியத்து கூட சண்டை போற தங்கமேல் வந்துட்டு இதுக்கு மேல நான் அந்த வீட்டை சும்மா உட்காந்துருக்க முடியாதுமா, நான் போய் சரவணன் மாமா கூட தான் இருக்கணும், அவர் கூட தான் வாழணும், அவரை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது, நான் பொறுமையா இருந்தேனா எதுவுமே இங்க நடக்காது அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு இப்ப பாண்டியனோட கடைக்கு ஏத்த மாதிரியே அவங்க சொந்தமா ஒரு பூக்கடை வச்சு உட்காந்துறாங்க. இங்க சக்திவேல் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த பாண்டியன் வந்துட்டு கடைக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தங்கமேல் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாண்டியனுக்கே தெரியுது. இங்க வீட்டுல இருந்து கிளம்பி வர மாணிக்கமும் பாக்கியமும் தங்கமேல் கிட்ட எவ்வளவோ தூரம் கெஞ்சி பார்த்தாலுமே தங்கமேல் அவங்க பூக்கடையை விட்டுட்டு வர மாதிரியே தெரியல. இங்க தங்கமேல் வீட்டாளுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பாண்டியன்மே வந்து அவர் கடைக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது சரவணனை பார்த்துட்டா போதும் அப்படி சொல்லி தங்கமேல் வந்து இப்ப பூக்கடையை போட்டே பாண்டியன் கடைக்கு முன்னாடி உட்காந்துறாங்க. அப்படிதான் இந்த தடவை கோமதியோட அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முத்துவேலே எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. ஆனா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சக்திவேல் வந்து பாண்டியன் குடும்பத்தை குத்தி காமிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சரவணன் விஷயத்துல நீங்க ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கிறது இல்லையா, நமக்கு தான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு பண்ணனா இப்படிதான் ஆகும், அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருந்தா உங்களுக்கு இவ்வளவு தூரம் அவமானம் வந்திருக்குமா, சொந்த பந்தம் உங்களுக்கு யாராவது இருந்தா தானே அதை பத்தி உங்களுக்கு தெரியும், அதனாலதான் தெரியாம போய் இப்படி ஏமாந்து மாட்டி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இந்த பாண்டியனை குத்தி காமிக்கிற மாதிரி சக்திவேல் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சோனியாவா தான் அமைதியா இருப்போம்னு பார்த்தா சோனியா அவங்க பங்குக்கு அவங்களுமே வந்து பாண்டியன் குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம்னு தெரியல, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சோனியாவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சோனியா கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு பலனுக்கு எப்பயுமே இந்த வீட்டுல இடம் இருக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்லி கோமதியுமே கேட்கறாங்க. இல்ல நீங்களும் உங்க வீட்டுக்கார சேர்ந்தானே என் வீட்டுக்கார வீட்டை விட்டு வெளியே வரட்டீங்க, நீங்க மறுபடியும் வான்னு சொல்லாமே நாங்க பாட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப வேற வழி தெரியல, அதனால உங்களுக்கு கூட வந்து நின்னோம், அதனால பழசெல்லாம் மறந்துருப்பீங்களா இல்ல மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களான்னு தெரியல அப்படி சொல்லி சோனியாமே பேசுறாங்க. அப்பதான் கோமதியுமே வந்துட்டு அன்னைக்கு தான் நான் ஒரு கோவத்துல என் தம்பியை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன், அதுக்காக நீங்க நிரந்தரமா அப்படியே கிளம்பி போயிருவீங்களா, நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம், உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படி சொல்லி கோமதியுமே வந்து சோனியா கூப்பிட்டு போறாங்க. இவங்களை இப்படியே விட்டா மாத்தி மாத்தி ஏதாவது பேசி சண்டையை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற பழனி வந்துட்டு எப்படியாவது கதிரி முத்துவேலி சேர்த்து வைக்கலாமான்னு சொல்லி பாக்குறாரு. கதிரை கூப்பிட்டு முத்துவேல் பக்கத்துல உட்கார பழனி வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்க மாட்டீங்களா, ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. முத்துவேல் பக்கத்துல உட்காந்தமே ரொம்ப பதட்டத்தோட இருந்திருக்கிற கதிர் வந்துட்டு பரவாயில்ல மாமா நான் இங்கனக்குள்ளே நின்னுக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க அப்பா பக்கத்துல போய் நின்னுக்கிறாரு. அப்பதான் முத்துவேலுமே வந்து கதிர் கிட்ட டிராவல்ஸ் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது அப்படி சொல்லி கேட்கிறாரு. ரொம்பவே தயக்கத்தோட பதில் சொல்ற கதிர் வந்துட்டு அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி கதிருமே சொல்றாரு. முத்துவேல கதிர் பேசி இருக்கிறத பார்த்ததுமே அது சுத்தமா சக்தியால நல்லா ஏத்துக்கவே முடியல. இப்படியே அண்ணனை பேச விட்டானா அப்புறம் கதிர் முழுசா மருமக நான் ஏத்துக்கும், ஏற்கனவே நம்ம சொத்துல பங்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோமதி ராஜி இந்த குடும்பத்தோட சேர விடாம வச்சிருக்கோம், அண்ணன் இப்படியே பேச விட்டானா அண்ணனோட மனசு மாறிடும் அப்படி சொல்லி யோசிக்கிற சக்திவேல் வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது, நமக்கு நிறைய வேலை இருக்குனே வாங்கின பேசாம போய் வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிடாம முத்துவேல இங்க இருந்து கூட்டு போயிடலாமான்னு சொல்லி சக்திவேல் பாக்குறாரு. உடனே ஓடி வர கோமதி வந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சு எல்லாருமே சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க. சாப்பிடறதுக்கு விருப்பமே இல்லாம உட்கார சக்திவேல் வந்துட்டு சாப்பிட உட்கார்ந்த இடத்துல யார்கிட்ட பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லி தான் பாத்துட்டு இருக்காரு. இவ்வளவு சின்ன வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்க, எப்படி உங்களால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுது அப்படி சொல்லி மறுபடியும் பாண்டியனை குத்தி காமிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. சக்திவேல் பேசுறது ஆரம்பத்துல இருந்தே பாண்டியனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, இருந்தாலுமே நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாண்டியன் அது எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டு உட்காந்து அமைதியா சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டியுமே வந்து கோமதி கிட்ட எப்படியா அந்த சரணோட பிரச்சனை நல்லபடியா முடிவுக்கு வந்துட்டா போதும், கோர்ட்ல மட்டும் நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னா சரணனுக்கு தங்கமேலுக்கு மட்டும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம சொந்தத்திலே சரணனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என்னோட முத கடமை அதுதான் அப்படி சொல்லி இங்க பாட்டியுமே வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கிறே குறுக்க பேச ஆரம்பிக்கிற சக்திவேல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குமாரோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாருமா, குமாரோட வாழ்க்கை பத்தி இது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கியா, இந்த சரணன் மேல இவ்வளவு அக்கறைப்படுற இல்ல, சரணனுக்கு ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற கூட நீ தயாராயிட்ட, குமாருக்கு இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கல, குமார் மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, இந்த வீட்டாளு மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சமாவது குமார் மேல நீ வச்சிருப்பியா அப்படி சொல்லி சக்திவேல் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் எல்லாருமே ஒன்னா தாண்டா பாக்குறேன், குமாருக்கு யாருமே ஊருக்குள்ள பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நீ உன்னோட பையனை அப்படி வளர்த்து வச்சிருக்கிற, அதனாலதான் குமாருக்கு ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி பாட்டியுமே சொல்றாங்க. தன்னோட அம்மா அந்த ஒரு வார்த்தை சொன்னதுமே எப்படா பாண்டியன் குடும்பத்தை திட்டலாம் சொல்லி வெயிட் பண்ணி இருந்த சக்திவேல் வந்துட்டு உடனே இந்த வாய்ப்பை தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிறாரு. என் பையனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அது என்னமோ உண்மைதான், அதுக்கெல்லாம் யார் காரணங்கிறது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும்ல, இந்த அரசி தான் என் பையன் தாலி கட்டிதான் போய் சொல்லிட்டு ஒரு மாசமா வந்து என்னோட வீட்டுல இருந்துச்சு இல்ல, அப்படி இருக்கிறப்ப ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாரும் என் பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தானே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த அரசினாலதான் என்னோட பையன் வாழ்க்கையே போயிருச்சு, உங்களுக்கு எப்படி தங்கமேல்னால உங்க பையன் வாழ்க்கை போச்சோ அதே மாதிரி எனக்கு அரசினால என் பையன் வாழ்க்கை போயிருச்சு அப்படி சொல்லிட்டு சக்திவேல் மறுபடியும் வந்து பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சக்திவேல் பேசுறது சுத்தமா பாண்டியனுக்கு பிடிக்கவே இல்ல, வீட்டுல இருக்க எல்லாரும் அமைதியா இருந்தாலும் பாண்டியன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போறாரு அப்படிங்கிறது கோமதிக்கு நல்லாவே புரிஞ்சிருது. உடனே பாண்டியன் போய் பேசுற கோமதி வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னைக்கு கிளம்பிடுவாங்க, நீங்க வேணுமா கடைக்கு போங்க மாமா, நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க போய் கடையில வேலையை பாருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா சக்திவேல் கூட சண்டை போட்டுரும் அப்படிங்கிறது பாண்டியனுக்கே புரிஞ்சிருக்கு. நிலைமையை புரிஞ்சுக்கிற பாண்டியனுமே வந்துட்டு கோமதியோட பேச்ச கிட்ட அவர் பாட்டு கடைக்கு கிளம்புறாரு. அப்ப வெளியே வர சரணன் வந்துட்டு நானும் கூட வரப்ப அப்படி சொல்றப்ப கோமதியோட அன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன கண்ணில் பார்த்தா ஏதாவது பிரச்சனை பண்ணணும் தான் தோணும், உங்க அம்மா சொன்னதாண்டா கரெக்ட், நான் கொஞ்ச நேரம் கடையில இருக்கேன், நீ இவங்க எல்லாம் கிளம்புற வரைக்கும் வீட்டுல இரு, இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு வடா, அது
அது வரைக்கும் நான் கடையை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சரவணனை வீட்டுல விட்டுட்டு அவர் மட்டும் கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. இங்க தங்கமேல் வீட்டுல பார்த்தோம்னா தங்கமேலுக்கும் பாக்கியத்துக்கு இடையில பிரச்சனை ரொம்பவே பெருசாக ஆரம்பிக்குது. நீ சொன்ன பொய்யானதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையா சொல்லியிருந்தானா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிருக்க போறாங்க, இல்லன்னா நான் பாட்டுக்கு விசாம வீட்லயே இருந்திருப்பேன். பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத போய் சொல்லி என் வாழ்க்கையை பண்ணி கேள்விக்குறியாக்கிட்டு என்னோட அந்த நிலைமைக்கு முழுக்க காரணம் நீ தான் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் எல்லா பழியுமே தூக்கி அவங்க அம்மா மேல போடுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியத்தை பார்த்தோம்னா இத்தனை வருஷமா நீ வீட்டுல தானே இருந்த, உனக்கு கல்யாணம் ஏதாவது ஆச்சா, உனக்கு இப்ப கூட புரியல தங்கமேலு, நான் சொன்ன பொய்யால தான் உனக்கு இந்த கல்யாணமே நடந்துச்சு. இந்த பொய்யும் சொல்லாம விட்டுனா உனக்கு காலத்துக்கு கல்யாணமே இருந்திருக்காது, நீ நம்ம வீட்டுல தான் இருந்திருக்கணும். நீ மட்டும் வீட்டுல உட்கார்றது மட்டும் இல்லாம சுடரோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக்கி இருப்ப. இவ்வளவு பொய் சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல, அந்த பொய்யெல்லாம் வெளியே தெரியாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு தானே. இந்த சின்ன விஷயத்தை கூட உன்னால பண்ண தெரியாம உன் வாழ்க்கையை நீ இழந்துட்டு வந்து நிக்கிறேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு எப்படி என்னால பொறுப்பேற்றுக்க முடியும்? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. உன்னால உன் வீட்டுக்காரனை ஏமாத்த முடியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசினா நமக்குள்ள சண்டை தாமா வரும். என்னால சரணன் மாமாவை பார்க்காமயோ பேசாம என்னால இருக்க முடியாது. இத்தனை நாள் நான் சரணன் மாமா பிரிஞ்சதே பெரிய விஷயம். இனிமேல் நான் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போறது இல்ல, என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி பேசுற தங்கமேல் வந்துட்டு வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு போய் பாண்டியன் கடைக்கு ஏத்த மாதிரி ஒரு பூக்கடையை வச்சு உட்காந்துறாங்க. இன்னைக்கு என்ன மாமா வந்து கடை திறக்கவே இல்ல, சரணன் மாமா இன்னும் கடைக்கு வரல, என்னாச்சு தெரியல அப்படி சொல்லி தங்கமேல் வந்து கடைக்கு வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கடைக்கு வர பாண்டியன் வந்துட்டு கடைக்கு வெளியே பூக்கடையை போட்டு தங்கமேல் உட்காந்துருக்கிறத பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாரு. நம்ம போய் ஏதாவது கேட்க போனோம்னா பிரச்சனை தான் வரும், நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அமைதியா போயிடலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் தங்கமேல் கிட்ட எதுவுமே பேசாம கடைக்குள்ள போய் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. கடைக்கு வெளியே உட்காந்துருக்கிற தங்கமேலுமே வந்துட்டு கண்டிப்பா பாண்டியன் மாமா நம்ம கிட்ட பேச மாட்டாரு, நம்மளும் போய் எதுவும் பேச வேண்டாம், நம்ம சரணன் மாமாவை கண்ணில் பார்த்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட எதுவுமே பேசாம தங்கமேல் உட்காந்து பூ கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி தங்கமேல் வந்து பாண்டியன் கடைக்கு ஏத்த மாதிரி பூக்கடை போட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஊர்க்காரங்க பார்த்துட்டு போய் பாக்கியத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பதறி போய் ஓடி வர மாணிக்கமும் பாக்கியமும் எதுக்காக தங்கமேல் இங்க வந்து உட்காந்துருக்கிற, நான் ஏதோ கோவத்துல உன்னை திட்டிட்டேன், அதுக்காக இப்படிதான் வந்து உட்காந்துருப்பியா, பேசாம வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி பாக்கியமே கூப்பிடுறாங்க. இனிமேல் நான் நம்ம வீட்டுக்கு வரலாமா, இந்த பூக்கடையில வர வருமானத்தை வச்சு என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன், சரணன் மாமாவை கண்ணில் பாத்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும், அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு தங்கமேல் அவங்க அம்மா அப்பா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடையிலே உட்காந்துருக்காங்க. இங்க முத்துவேலையும் சக்திவேலையும் அனுப்பிச்சு விட்டுட்டு கடைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம சரணன்மே வந்து பாண்டியனோட கடை கிளம்பி வராரு. கடைக்கு வெளியே தங்கமேல் உட்காந்துருக்கதை பார்த்ததுமே சரணனுக்கு பயங்கரமான கோவம் வருது. மாணிக்கம் பாக்கியம் இருக்கிறப்பே தங்கமேல் கிட்ட சரணன் போய் பிரச்சனை பண்ண போறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் கடைக்கு ஏத்த மாதிரி கடையை போட்டு உட்காந்துருப்ப, இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி சரணன் போய் தங்கமேல் கூட சண்டை போடுறாரு. உடனே கடைக்குள்ள இருந்து ஓடி வர பாண்டியன் வந்து சரணனை தடுத்து இது நமக்கு தேவையில்லாத வேலைடா சரவணா, தங்கமேல் ஒன்னும் நம்மளோட இடத்துல கடை போடல, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நீ எதுலையும் தலையிடாத உள்ள போ அப்படி சொல்லி பாண்டியன் வந்து சத்தம் போட்டு சரணன் கடைக்குள்ள அனுப்பிச்சிடுறாரு. அப்பதான் நடக்கிறதெல்லாம் பொறுமையா பாக்குற பாக்கியம் வந்துட்டு நம்ம பொண்ணு அவசரத்துல ஒரு முடிவு எடுத்ததுனால நல்ல முடிவா தான் எடுத்திருக்கு, எப்படியோ தங்கமேல் ஆசைப்பட்டபடி இந்த பூக்கடையை சாக்கா வச்சுக்கிட்டு தினைக்கு சரணனை பாக்குற மாதிரி ஆச்சு, அவங்களோட கோபம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களே மனசு மாதிரி வந்து நம்ம பொண்ணை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பாக்கியமே வந்து தங்கமேல் அங்க விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு மேலே என்னதான் தங்கமேல் ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பா சரணனோட கோபம் குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுக்கு மேல தங்கமேல் வந்துட்டு இந்த சரணனுக்கோ பாண்டியன் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சாலும் பழசெல்லாம் மறந்துட்டு சரணன் வந்து தங்கமேல் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.